மீன ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருடத்துல மிகவும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே சமயத்துல வர்ற வாய்ப்புகளை நீங்க தவறாம பயன்படுத்துங்க. இதுதான் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு உண்டான ஒரு முக்கியமான ஜோதிட ரீதியான ஒரு அறிவுரைனே சொல்லலாம். ஏன்னா வாய்ப்புகளே வராம இருந்துட்டு இருக்குது இந்த மீனராசி என்பர்களுக்கு. அதனால வரக்கூடிய வாய்ப்புகளை ரொம்பவும் துரிதமாக செயல்படுத்தணும். அங்கதான் உங்களுடைய 7.5 சனி பாதிக்காம இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஏன்னா 7.5 சனி அப்படின்னாலே பாத்தீங்கன்னா சனி சந்திரன் சேர்க்கை இருக்கிறதுனால எல்லா இடத்துலயுமே ரொம்ப அந்த விஷயங்களை ஆற போட்டு மெதுவா நிதானமாக செயல்படும் போது அந்த சனி மிக வேகமாக செயல்பட ஆரம்பிச்சிடும். அதனால வாய்ப்புகளை இழக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கிறது, அடுத்து கடன் சம்பந்தப்பட்ட சில நெருக்கடிகள்லாம் வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள், இது எல்லாமே தொடர்ந்து உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால வாய்ப்புகள் வரும்போது மிகவும் துரிதமாக செயல்பட்டு அதற்குண்டான சில விஷயங்களை நீங்க செய்யும் போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு நிறைய ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது இந்த காலகட்டம் உங்களுடைய ராசி அதிபதி 5ஆம் இடத்துல உச்சம் பெற போறார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உச்சம் பெற போறார். அதனால நீங்க செய்த தான தர்மங்கள் உங்களை தலை காக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் அப்படின்றது முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் வருடம், பராபவ வருடம் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நீங்க கொஞ்சம் அப்படியே வெளியில வருவதற்குண்டான ஒரு தருணம். அந்த இடத்துல கொஞ்சம் பாதிப்புகள் இருந்தாலும் ஆனா அது பெரிய அளவுக்கு உங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த பாதிப்பை கொடுக்காமல் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணத்தை தான் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அதிகப்படியான ஒரு நன்மைகளை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 5ஆம் இடத்துல இருந்து அவர் தன்னுடைய வீட்டை பாக்குறதுனால அந்த மாதிரியான சில வளர்ச்சிகள்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது தொழில் ரீதியான நிறைய ஒரு வாய்ப்புகள், அதாவது கன்சல்டன்சி தொழில் பண்றீங்க, இல்ல கமிஷன் தொழில் பண்றீங்க, இல்ல ஒரு இடத்துல ட்ரெயினரா இருக்கிறீங்க, இல்ல பினான்சியல் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, இப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகள் வருவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கன்சல்டன்சியா இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தொழில் வாய்ப்புகள் நிறைய ரெஃபரன்ஸ் வரும். அததான் நான் முதல்லயே சொன்னேன், வாய்ப்புகளை துரிதமாக பயன்படுத்துங்கள். எதையும் காலதாமதம் செய்யாமல், அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, நீங்க தொழில் செய்தாலும் சரி, வேலை செய்தாலும் சரி, திருமண வாய்ப்புகளாக இருந்தாலும் சரி, அடுத்து பாத்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு சின்னதா டோர் ஓபன் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அதை விரைவாக நீங்க அதை செய்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள்ல இருந்து நீங்க தீர்வு பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை இடமாற்றம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த வருடம் ஆரம்பிக்கும் போதே கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்டுக்குள்ள ஒரு வேலை இடமாற்றம் இருக்கும். அந்த வேலை இடமாற்றத்தின் மூலமாக நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியையும் அங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு யோகத்தையும் பதவி உயர்வுகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். ஆனால் அங்க வேலை மாற்றம் செய்யும் போது ஒரு மன நெருடல்கள், நம்ம இந்த வேலை மாற்றம் செய்யலாமா, இதனால பாதிப்புகள் வருமா, இப்ப இந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம திரும்பியும் நம்மளுடைய ஊருக்கே சொந்த ஊருக்கே போகக்கூடிய ஒரு அபாயங்கள் வந்துருமா அப்படின்ற ஒரு பாதிப்புகள் இருக்கும். அதுல இருந்தெல்லாம் எந்த ஒரு கவலையும் இல்லாம நீங்க இருக்கும்போது நிறைய ஒரு சேஞ்சஸை இந்த மீன ராசி என்பர்கள் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டம் வரன் அமையக்கூடிய ஒரு விஷயத்துல வருடம் ஆரம்பிக்கும் போதே உங்களுடைய களத்திராதிபதி புதன் நீச்சமாக இருக்கிறார். அதனால வரன் பார்க்கக்கூடிய விஷயத்துல கொஞ்சம் காலதாமதங்கள் ஏற்படும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வரன் வர்ற வரைக்கும் நீங்க கொஞ்சம் சைலண்டா வெயிட் பண்றது நல்லது. இல்ல அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு தகுதியான நபர்கள் வரமாட்டாங்க. நீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்காக சரி அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுதியான, ஏன்னா நீங்க தான் வருங்காலத்துல வாழ போறீங்க. அதனால குடும்பத்தார்களுக்கு
உறவினுடைய பிரஷர் காரணமாக எந்த ஒரு திருமண ஒரு முடிவுகளையும் இந்த மீன ராசி என்பர்கள் சொல்லக்கூடாது. சொல்லிட்டீங்க அப்படின்னா இதுல ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு நீடிக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா கோச்சார கிரகங்கள் இந்த சைட்ல வந்துட்டு போகும்போது நீங்க நீண்ட கால விஷயங்களை செய்யும் போது அந்த கிரகங்கள் நீண்ட கால பாதிப்புகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு டைமாக இருக்கும். அதனால கலத்திராதிபதி நீச்சமாக இருக்கக்கூடிய காலத்துல வரன் தேடக்கூடிய முயற்சியில கொஞ்சம் காலதாமதம் பண்ணிக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மீன ராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய சில பிரிவுகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த பிரிவுகளினுடைய தாக்கம் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு சாதாரண ஒரு சூழலை அடையறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி பிரிவுகள், ஏற்கனவே விவாகரத்து வழக்குகள் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் அந்த வழக்குகளினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யறதுனால அந்த தொழில்முறை மாற்றங்கள், சில தொழிலை செய்துட்டு இருப்பீங்க, இப்ப நம்ம வேற தொழில் செய்தா என்ன அப்படின்ற மாதிரியான சில தொழில்முறை மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதையெல்லாம் நீங்க உங்களுடைய திசா புத்திகள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ஒரு தொழில் நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க, அது எந்த அளவுக்கும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க மாட்டேங்குது, வருமானத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல அந்த தொழிலை மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். அடையறதுக்குண்டான ஒரு நேரமாகவும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதனால இந்த கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி பிரிவுகள், ஏற்கனவே விவாகரத்து வழக்குகள் செய்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல கொஞ்சம் அந்த வழக்குகளினுடைய தீவிரம் அப்படின்றது அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த மீன ராசி என்பர்களுக்கு அடுத்து உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 10ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யறதுனால அந்த தொழில்முறை மாற்றங்கள், சில தொழிலை செய்துட்டு இருப்பீங்க, இப்ப நம்ம வேற தொழில் செய்தா என்ன அப்படின்ற மாதிரியான சில தொழில்முறை மாற்றங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதையெல்லாம் நீங்க உங்களுடைய திசா புத்திகள் சுய ஜாதகத்தை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஏன்னா ஒரு தொழில் நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க, அது எந்த அளவுக்கும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க மாட்டேங்குது, வருமானத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற பட்சத்துல அந்த தொழிலை மாற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.